அடியக்கமங்கலம், புலிவலம், கூடூர், முகுந்தனூர், கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த பருத்தியை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பருத்தியை வாங்குவதற்காக வந்த ஏஜென்ட்கள் குறிப்பாக 1 கிலோ பருத்தியை குறைந்த விலைக்கு 46 ரூபாய்க்கு வாங்குவதாக விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1 கிலோ பருத்திக்கு அதிகபட்சம் 90 ரூபாய்க்கு மேல் நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். ஆனால் செய்த செலவு தொகையை கூட எடுக்க முடியவில்லை என கூறி அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உரிய விலையை 1 கிலோவுக்கு 100 ரூபாய் கொடுத்து பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருவாரூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் விவசாயிகளுடன் பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடிய சூப்பரண்ட் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பேச்சுவார்த்தைக்காக ஈடுபட வந்தார். அப்பொழுது அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் அங்கிருந்து ஓடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவசாயிகளுக்கு உரிய விலையை நிர்ணயித்து பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டும், அப்படி இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். இருக்காருல்ல